ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விஆர் டாக்கீஸ் சேனல். நம்ம இன்றைக்கி பேச போகிறது பார்த்தீங்கன்னா, பேசிக்காகவே எல்லாருமே நிறைய விஷயங்கள் நம்ம அடுத்தவங்களை பற்றி குறைகளை கண்டுபிடிக்கிறதோ, அடுத்தவங்களோட நிறைகளை பற்றியோ பேசுறது எப்படி நம்மளோட கண்ணோட்டத்தின்படி எப்படி இருக்க போது, ஒரு சினிமாவை பற்றியோ, ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றியோ, நடந்த நிறைய நிகழ்வுகளை பற்றியோ நம்மளோட பேசக்கூடிய எண்ணங்கள், அதனோட எதிரொலிக்கும் தன்மைகள், அதை பற்றி பேச போகிறோம். இன்றைக்கி பேச போகிறது பார்த்தீங்கன்னா, அடுத்தவங்களோட வாழ்வாதாரத்தை பற்றியும், அடுத்தவங்களோட உழைப்புக்கு உண்டான முக்கியத்துவத்தை பற்றியும் பேச போகிறோம். வெல்கம் டு விஆர் சேனல் ஃப்ரெண்ட்ஸ். முதல்ல நம்ம ஒரு விமர்சனத்தை பற்றியோ, ஒரு சினிமாவை பற்றியோ, ஒரு கதையை பற்றியோ, ஒரு சில விஷயங்களை பற்றியோ விமர்சனம் பண்ணும்போது அந்த விமர்சனத்தை பற்றி நம்ம யோசித்து நல்லா ஆராய்ந்து பேசணும். என்னன்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல நீங்கள் அந்த ஒரு சினிமாவை பற்றி நம்ம எடுத்துக்குவோம். சினிமாவை பற்றி நம்ம பேசும்போது அதில் இருக்க நேர்மறையான எண்ணங்கள், என்ன விஷயம் சொல்ல வராங்க, நல்ல விஷயங்கள் ஏதாவது சொல்ல வராங்களா அப்படின்றத பற்றி நீங்கள் முதல்ல டீப்பாக அதை யோசித்து பேசணும். ரெண்டாவது, அதில் விமர்சனம் பண்ணுறவர் அது பர்டிகுலர் கதையை பற்றியோ, இல்லை அது எது வீக்காக இருக்கோ அதை பற்றி பேசும்போதும் அதனால் பாதிக்கப்படுறவங்களோட பின்விளைவுகளை பற்றி நீங்கள் யோசித்து பேசணும். அது மட்டும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், இது விமர்சனன்றது நம்மளோட பிரபலம் ஆகிறதுக்காகவோ, நம்ம எல்லாராலையும் பேசப்படுறதுக்காகவோ நம்ம பேசக்கூடாது. ஒரு சில விஷயங்கள் தவறாக இருந்தால் நேரடியாகவே அவங்கள பற்றி நம்ம அதை பற்றி பேசலாம். ஆனால் அதெல்லாம் பேசுறதுக்கு முன்னாடி அதில் அவங்க சுட்டி காட்டுற நேர்மறையான எண்ணங்கள், அதாவது பாசிட்டிவாக அவங்க என்ன சொல்ல வராங்க, அந்த கதை மூலமாக யாருக்கு என்ன சொல்ல போகிறாங்கன்றது நீங்கள் முதல்ல யோசிக்கணும். அப்படி யோசிக்கும்போது அதில் இருக்க எதிர்மறையான எண்ணங்களோ, அதில் தேவையில்லாத விஷயங்கள் இருக்கிறத பற்றியோ நம்ம அதை பற்றி யோசிக்க மாட்டோம். ஏன்னா ஒரு விஷயத்தில் நல்லது நடக்குதுன்னா அதில் ஏதாவது ஒரு சில கெட்ட விஷயங்கள் வெளிப்படத்தான் செய்யும். விமர்சனம்ன்றது ஒரு கதையை பற்றினதாக இருந்துச்சுன்னா அதனால் பாதிக்கப்படுற பொது மனிதர்களை பற்றி நீங்கள் யோசிக்கணும். பொது மனிதர்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் சொல்கிறத அப்படியே உள்ளே வாங்கிக்கிறவங்க. உள்ளே வாங்கி அவங்களுக்குள்ளே ஆராய்வாங்க, ஒரு குறிப்பிட்ட பகுதி ஆராய்வாங்க, ஒரு குறிப்பிட்ட பகுதி அவங்க எடுத்துக்குவாங்க. அப்போ அவங்க போகும்போதோ, அந்த குறிப்பிட்ட படத்தை பார்க்கும்போதோ அவங்களோட பார்வை, அவங்க நோக்கம் எல்லாம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் சொன்ன விதமாகவே பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க. அதனால் நான் என்ன சொல்கிறேன்னா, பேசிக்காகவே அதனால் பாதிக்கப்படுறது பொது மனிதர்கள் கூட இதனால் நீங்கள் சொல்கிற எதிர்மறையான எண்ணங்களாலேயோ, எதிர்மறையான ஒரு விமர்சனத்தாலோ பாதிக்கப்படுறாங்கிறது என்னோட கருத்து. அந்த விமர்சனத்தை எதிர்கொள்கிற அந்த குறிப்பிட்ட மனிதர்கள் எப்படி பாதிப்படைவாங்கன்னா, அவங்க வாழ்வாதாரத்தை பாதிக்கும், அவங்களோட எதிர்காலத்தை பாதிக்கும். அவங்க லைஃப்பில் ரொம்ப காலமாக எதிர்பார்த்து நடந்த இந்த விஷயத்தை மூலமாக அவங்க வாழ்வாதாரம், அவங்களோட எதிர்கால தன்மை, அவங்களோட முன்னேற்றம் எல்லாமே அதில் தான் அடங்கி இருக்குன்றதை நினச்சும் நம்ம யோசித்து விமர்சனம் பண்ணணுன்றது என்னோட தனிப்பட்ட கருத்து. இது நான் யாருக்கும் சப்போர்ட் பண்ணியோ, ஒரு சார்ந்தோ நான் பேசலை. யார் எந்த வேலையை செஞ்சாலும் அதில் அவங்க ரொம்ப சிரத்தை எடுத்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுத்து தான் அதில் வேலையை செய்கிறாங்க. அப்போ அப்படி வேலை செய்கிற ஒருத்தவங்க எப்படி தவறான ஒரு விஷயத்தை பண்ணுவாங்க? மேபி அதுக்கு காரணங்கள் பார்வையாளர்களாக கூட இருக்கலாம். பார்வையாளர்களால் கூட ஒரு கதையை உருவாக்குற டைரக்டர் ஆகட்டும், ஒரு யாரை வேணா இருக்கட்டும், ஒரு ஸ்கிரிப்ட் ரைட்டர் யாரை வேணா இருக்கலாம். அவங்க எப்படி பார்ப்பாங்கன்னா, வர பார்வையாளர்கள் அவங்க பார்க்கக்கூடிய தன்மையில் உருவாக்குறதுல ஒரு சின்ன நூலெறி பிசறி வெளியே போனாலும் அதோட தன்மை பாதிக்கப்படுன்றது என்னோட. ஒரு படத்தை நம்ம விமர்சனம் பண்ணும்போது அது பாதிப்படைகிற நேரடியான ஆட்கள் யார் யாரெல்லாம் பார்த்தீங்கன்னா, அந்த கதையை உருவாக்குனவர், அந்த கதையை படமாக எடுத்தவர், அது கூட ஒர்க் பண்ண உதவியாளர்கள், அசிஸ்டன்ஸு, அது கூட ஒர்க் பண்ணுற தொழிலாளர்கள், அந்த தொழில் சார்ந்த தொழிலாளர்கள், அவங்களால வளர்ச்சி அடைகிற அந்த நிறைய டெக்னீஷியன்ஸ் இருக்காங்க. நிறைய அந்த ஒரு படம் பண்ணும்போது அது ஒரு டிசைனர்ஸு ஏகப்பட்டது இருக்காங்க. அது ஒரு படம் உருவாகிறது சாதாரண விஷயம் கிடையாது. பல ஆயிரம் பேர் அதிலோட உழைப்பை போடுறாங்க. அவங்க எல்லாருமே இந்த படம் நல்லா வரணும்னு கடவுள்கிட்ட வேண்டிக்கிறாங்க. அவங்க சிரத்தி எடுத்து ஒர்க் பண்ணுறாங்க. அதுக்காக டைமிங் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. நேரம் காலம் எதையும் பார்க்காம உழைக்கிறாங்க. மழை காற்று புயல் எதுவும் பார்க்காம உழைக்கிறாங்க. இது எல்லாத்தையும் நம்ம யோசிக்கணும். விமர்சனம் பண்ணும்போது யாருமே அவங்க ஈஸியாக எதையுமே எடுக்க முடியாதுங்க. இது நான் எப்போயிருந்தோ நான் சொல்லணும்னு நினச்ச விஷயந்தான். இப்போ எனக்கு இது இதன் மூலமாக யூடியூப் மூலமாக சொல்லணும் போது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. ஏன்னா விமர்சனம் பண்ணுறவங்க பாப்புலர் ஆகணுக்காக சில விஷயத்த சொல்லிடுறோம். ஆனால் அதனால் பாதிக்கப்படுறது அந்த ப்ரொடியூசர் இருக்கார் பாருங்கள். அந்த படத்துக்கு இன்வெஸ்ட் பண்ண ப்ரொடியூசர் இருக்கார் இல்லை, அவர் நிலத்தை விற்று, இடத்த விற்று, நிறைய பேர் இன்றைக்கி ரோட்டில் இருக்காங்க. பல பேர் இன்னைக்கு சினி ஃபீல்டுலேயே கிடையாது. நிறைய பேர் பணம் போட்டவங்க, பணத்தை சினிமாவுக்காக பண்ணுவாங்க, கலை மேலே ஆர்வம் உள்ளவங்க நிறைய பேர் இருக்காங்க. இந்த மாதிரி இன்றைக்கி நான் அந்த யூடியூப்பில் இருந்ததுனால இதெல்லாம் சொல்ல முடியுது. நான் என் கூட இருக்க ஃப்ரெண்ட்ஸுங்க மற்றவங்களோட பேசுவேன். பட் ஆனால் எல்லாருக்கிட்டையும் ரீச் ஆகாமல் தெரியலன்னா அந்த யூடியூப் மூலமாக என்னால் எல்லாருமே ரீச் பண்ண முடியும். இந்த பார்க்குற எல்லாருக்குமே உங்களுக்கு ஒரு மனசில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்த முடியும். இதனால் நீங்கள் திரை விமர்சனங்களை பேசுகிறவங்களை அதிகமாக நீங்கள் நோட் பண்ண மாட்டீங்கன்றது என்னோட தனிப்பட்ட கருத்துன்னு கூட. ஏன்னா நல்லா யோசிச்சு பாருங்கள், அந்த ப்ரொடியூசர் அவங்க ஃபேமிலி, அவரோட வாழ்வாதாரம், அவரோட
சொத்து எல்லாமே இழந்து தாங்க ஒரு படம் எடுக்கிறாங்க. அதே டேரக்டர், ஒரு டேரக்டர் ஒரு படம் எடுக்கிறது எத்தனை பேர்கிட்ட கதை சொல்கிறா தெரியுங்களா? எத்தனை ஹீரோட்ட, எத்தனை கதாநாயகர்கிட்ட வந்து அவங்க டிஸ்கஸ் பண்ணுறாங்கன்னு உங்களுக்கு தெரியுங்களா? அதையெல்லாம் பண்ணி ஒரு ஸ்டேஜில் எத்தனை வருஷமாக போராடி கதையை சொல்லி எல்லாம் பண்ணி ஒரு ஸ்டேஜில் தாங்க அவங்க வந்து படமே எடுக்கிறாங்க. அப்படி எடுக்கிற ஒருத்தவர் தப்பான கதையை சூஸ் பண்ணுவாரா, தப்பான கதையை வந்து மக்களுக்கு கொடுக்கணும்னு நினைப்பாரா? இருக்காது. அதே மாதிரி அதில் அந்த டைரக்டரோட வாழ்க்கை இருக்குது, அவரோட எதிர்காலம் இருக்குது, எல்லாமே கலந்து தாங்க ஒரு சினிமா உருவாகுது. அது மட்டும் இல்லாமல் அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் பல பேர் வாய்ப்பே கிடைக்காம ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் ஆகும், அசிஸ்டன்ட் டைரக்டர் ஆகும், லைட் மேன்ஸ், அசிஸ்டன்ட் லைட் மேன்ஸ், அப்புறம் கேமராமேன், ஏகப்பட்ட பேருங்க. ஒரு படம் எடுக்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. ஏகப்பட்ட பேரோட உழைப்பினால் உருவாகிறதான படம். அப்படி உருவாகிற ஒரு படம் எப்படி தவறாக எடுக்கப்படுதுன்னு ஒரே வார்த்தையில் சொல்ல முடியுது நம்மளால். நம்ம அதில் வந்து ரொம்ப கவனமாக இருக்கணும். நம்ம எடுக்கிற ஒரு விஷயத்தை எடுத்து பேசும்போது அது கண்டிப்பாக அடுத்தவங்களுக்கு நன்மை பயக்கிறதா மட்டும்தான் இருக்கணும். நம்மளால் ஒரே ஒரு ஆள் கூட இந்த உலகத்தில் பாதிப்படையக்கூடாதுன்றது என்னோட கருத்து. இது எல்லாருமே யோசிக்க ஆரம்பித்தோம்னா இந்த உலகமே செழிப்பாயிடுங்க. எல்லாருமே நல்ல விஷயத்தை பேசுங்க. நான் அதுக்காக நீங்கள் வந்து அந்த படத்தில் இருக்க நல்ல விஷயத்த சொல்லுங்கள், கெட்ட விஷயத்த சொல்லாதீங்கன்னு நான் சொல்லலை. இருக்கிற நல்ல விஷயத்த எலாபரேட் பண்ணி எல்லாருக்கும் புரிகிற மாதிரி, ரீச் ஆகிற மாதிரி சொல்லிவிடுங்க. அவங்க எஃபோர்ட் போட்டிருக்காங்க, அந்த எஃபோர்ட்டுக்கு விருப்பப்படுற ஆடியன்ஸ் போய் பார்க்கட்டும். நம்ம யாரையும் ஃபோர்ஸ் பண்ண போட கிடையாது. விருப்பப்படுற ஆடியன்ஸ் போய் பார்க்க தான் போகிறாங்க. பார்க்க விருப்பம் தான் பார்க்காம இருந்துட்டு போய்ட்டோம், அதனால ஒன்றும் கிடையாது. பார்க்குறவங்களை தடுக்கிறது தான் என்னோட தவறான கருத்து நான் நினைக்கிறேன். என்னோட பார்வையில் பார்த்தீங்கன்னா யார் யாரெல்லாம் அந்த படத்தை பார்க்கணும்னு போகிறாங்களோ அவங்க அந்த விமர்சனத்தை கேள்விப்பட்டோ அது விமர்சனத்தை உள்வாங்கியோ போகாமல் இருக்கிறதுன்றது என்னோட நண்பர்களை நான் சொல்கிறேன். உங்கள் எல்லாத்தையும் நான் வந்து விரும்பி கேட்டுக்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எடுக்கிற விமர்சனமோ நம்ம சொல்கிற விஷயங்களோ அடுத்தவங்க நன்மை பயக்கிறதா அமையணுன்றது என்னோடய கருத்து. நம்ம சொல்கிற விமர்சனங்கள் ஒரு படத்தோட நேர்மறையான எண்ணங்களோ அதை சொல்கிற நல்ல விஷயங்களை பற்றியோ அதிகமாக இருக்கணும். அவங்க பண்ணுற தவறுகள் வந்து சின்னதாக இருக்கணும். ஏன்னா படத்தில் நல்ல விஷயம் இருக்கிறதுனால அது நல்ல விஷயத்தை அதிகமாக வந்து மக்களுக்கு கொண்டு சேர்க்கணுன்றது என்னோடய கருத்து. தவறான விஷயங்கள் இருக்குதா அதை சின்னதாக சொல்லி முடிச்சுக்குவோம். நம்மளால் 4 பேர் நல்லா இருக்கணும். அதனால தான் இந்த உலகம் வந்து செழிப்படையணும் வந்து மறுபடியும் நான் சொல்லி, எப்பொழுதுமே நம்ம வந்து ஒரு படத்தில் இருக்கிற நல்ல விஷயத்தை பற்றியுமே பொதுவாக பேசிகிட்டே இருக்கேன் அப்படின்றது என்னோடய வேண்டுகோள். நன்றி, வணக்கம்.